எல்லாருக்கும் வணக்கம். இந்த முதலாவது வீடியோவில் நம்ம பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்க போகிறோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம python.org அப்படின்ற வெப்சைட்டில் இருந்து டிஃபால்ட் டிஸ்ட்ரிபியூஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இது பேசிக்காக பைத்தானோட அடிப்படை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதாவது பைத்தானை நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்டாலர் python.orgலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சில நேரத்தில் நீங்கள் யூனிவர்சிட்டிக்காகவோ அல்லது ரிசர்ச் பர்பஸுக்காகவோ பைத்தானை பயன்படுத்தணும்னு நினச்சா அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நிறைய பேக்கேஜுகளும் உங்களுக்கு தேவைப்படலாம். உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பயன்படுத்துறதுக்கோ அல்லது ஓப்பன் சிவி மாதிரி லைப்ரரிஸை யூஸ் பண்ணுறதுக்கோ சயின்டிஃபிக் பைத்தான் அல்லது நியூமரிக்கல் பைத்தான் இப்படியான பேக்கேஜஸை பயன்படுத்தி உங்களுக்கு தேவை வந்தால் நம்ம இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அதை தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும். அப்படி இல்லாட்டி அனகொண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அனகொண்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுல இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இதில் இன்ஸ்டாலேஷன் சைஸே 537 MB அல்லது 436 MB 64 பிட்டோ அல்லது 32 பிட்டோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்தது. அது டவுன்லோடர் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா குறைஞ்சது 2 GB வரும். ஸோ சாதாரணமாக இப்போ நம்ம பேசிக்காக பைத்தானை பயன்படுத்தி படிக்க போகிறோம்ன்றதால நாங்கள் அனகொண்டாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாமல் python.orgல இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனையே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த டவுன்லோட் டேப்ஸுக்கு போனீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான இன்ஸ்டாலர் அது காட்டுது. நான் விண்டோஸில் இருக்கிறதால எனக்கு விண்டோஸுக்கான பைத்தான் 3.6.5 வெர்ஷனை காட்டுது. நம்ம படிக்க போகிறது பைத்தான் 3 பேஸை பயன்படுத்தினதால நீங்கள் பைத்தான் 3.6.5 அல்லது நீங்கள் பார்க்குற நேரம் இதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்திருக்கலாம், அந்த வெர்ஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணினேன்டா எனக்கு டவுன்லோட் ஆக போதும். ஏற்கனவே நான் பைத்தானை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதால ஜஸ்ட் கோயிங் டு இதை நிப்பாட்டிட்டு இங்கே ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற வெர்ஷனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இது பைத்தானோட செட்டப் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த @python 3.62 path அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை செலக்ட் பண்ணுறதால இருக்கிற அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, எந்த ஃபோல்டரில் இருந்தும் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக பைத்தானோட இன்டர்பிரிட்டரை ரன் பண்ண முடியும். இப்போ மேலுக்கு இருக்கிற இன்ஸ்டால் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ், இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் போகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ரைட், பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ நான் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிடுவோம். பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டுதுண்டா ஸ்டார்ட் மெனுவில் உங்களுக்கு பைத்தானோட 3.6 மேனுவல், பைத்தான் 3.6 மொடியூல், அடுத்ததாக IDLE அப்படின்ற ஒரு சின்ன ப்ரோக்ராமும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த IDLE என்றது பைத்தானோடவே பில்டினாக வர ஒரு நோட் பேட் மாதிரி. அதை ஒரு பேசிக் ஐடி நம்ம பைத்தானில் பேசிக் எல்லாத்தையுமே அதை வச்சே படித்து பார்த்துடலாம். அப்போ நம்ம அதை வச்சு முதல் பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் படித்ததுக்கு பிறகு நாங்கள் ஒரு பிரயோசனமான ஐடி ஒன்று டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி பெரிய ப்ரோக்ராம்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பைத்தானோட செல் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், நமக்கு தேவையில்லை. ரைட், இங்கே பாருங்கள், எனக்கு பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் வெர்ஷன் எப்போயுமே காட்டுது 3.6.5. இதில் ஃபர்ஸ்ட் கமாண்ட் நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். print ஸோ தட் இஸ் பைத்தான். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம்னா இந்த IDLE பயன்படுத்தி பைத்தானோட பேசிக்ஸை படிப்போம். நன்றி.